ரெமி, ரோலக்ஸ் என்ற இரண்டு எலி நண்பர்கள் இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் உணவைத் தேடிச் செல்லும்போது ஒரு தந்திரக்கார பூனையிடம் ரெமி பிடிபட்டு கொல்லப்பட்டது. இதை பார்த்த ரோலக்ஸ், என்று அழுது கொண்டே தனக்கான இருப்பிடத்தையும் ஒரு வலுவான நண்பனையும் தேடி புறப்பட்டது ரோலக்ஸ். வானத்தில் பிரகாசமான சூரியனை பார்த்த எலி, "ஓ சூரியனே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா?" இல்லை குட்டியலே, நான் உங்கள் நண்பனாக இருக்க முடியாது. நான் மிகவும் சூடாக இருக்கிறேன். நீங்கள் என்னையே மறைக்கும் மேகத்திடம் போய் கேள். வானத்தில் ஒரு பெரிய பஞ்சு போன்ற மேகம் மிதப்பதை கண்ட எலி, மேகம் மெதுவாக பதிலளித்தது, இல்லை சிறிய எலியே, நான் நிலையாக இல்லை. நான் எப்பொழுதும் என் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பேன். என்னால் உன்னை பாதுகாக்க முடியாதே. நீ என்னையே அங்கும் இங்கும் தள்ளி காற்றிடம் போய் கேள். ரோலக்ஸ் மேகத்தின் ஆலோசனையை கேட்டு காற்றை தேடி சென்றான். காற்று வீசுவதை உணர்ந்த எலி, இல்லை குட்டியலே, நான் ஒரு இடத்தில் தங்கவில்லை. எனக்கு உருவம் இல்லை. நான் எல்லா இடங்களிலும் நகர்கிறேன். நான் உங்கள் நண்பனாக இருக்க முடியாதே. எலி அழுது கொண்டே, அழாதே எலியே, என்னையே தடுத்து நிறுத்தும் மலையிடம் போய் கேள். புதிய நம்பிக்கையுடன் பெரிய மலையை நோக்கி ஓடி வந்தான் ரோலக்ஸ். மலை சிரித்துக்கொண்டே, குட்டி எலியே, நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் உன்னுடன் ஓடவோ விளையாடவோ முடியாது. நான் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பேன். உனக்கு வலிமையான மற்றும் பாதுகாப்பான நண்பன் வேண்டுமானால் காற்றிடம் போய் கேள். இல்லை குட்டியலி, நான் ஆபத்தானவன். நான் பாய்ந்து கொண்டே இருப்பேன். ஒருபோதும் நிற்க மாட்டேன். என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது. எலியின் வருத்தத்தை கண்ட நதி, வருத்தப்படாத எலியே, போய் பெரிய மரத்திடம் கேள். ஒருவேளை அவன் உன் நண்பனாக இருக்கலாம். உயரமான மரத்திற்கு சென்ற ரோலக்ஸ் நிமிர்ந்து பார்த்து, ஆம் குட்டியலி, நான் உன் நண்பனாவேன். என்னால் ஓடி விளையாட முடியாது. ஆனால் நான் உனக்கு நிழல், தங்கும் இடம், என் பழங்களில் இருந்து உணவு கொடுக்க முடியும். நீ என் வேர்களுக்கு அருகில் வாழலாம். நான் உன்னை வெயில், மழை, காற்று ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பேன். இறுதியாக தனக்கான இருப்பிடத்தையும் வலிமையான நண்பனையும் கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் ரோலக்ஸ்.